நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம் தெரியுமா? எலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு. உருளைக்கிழங்கு போட்டு அந்த காலம் இப்படி தான் வைப்போம். அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், இங்கே வந்து கோயில் கூடையில் ஆடு வெட்டுவாங்க, வெட்டினா கறி தனியாக வறுத்துருவாங்க, எலும்பு போட்டு குழம்பு வைப்பாங்க. எலும்பு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சி போட்டு வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் போட்டு அரைச்சி போட்டு வைப்போம். ஆமாம், இன்றைக்கி வந்து அதே மாதிரி கிராமத்து ஸ்டைலில் வந்து எலும்பு உருளைக்கிழங்கு போட்டு நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 1/2 கிலோ எலும்பு, 2 உருளைக்கிழங்கு, 100 கிராம் கொத்தமல்லி, 15 காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு மஞ்சள், சின்ன வெங்காயம் 200 கிராம், 10 பல் பூண்டு, ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மூடி தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு விரல் நீளத்துக்கு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், நல்லெண்ணெய் 100 கிராம், சோம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி மிளகாய் வத்தலையும் வந்து முதல்ல வறுத்துடணும். அதே மாதிரி சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, ஜீரகம் இதையும் தனியாக வறுத்துடணும். இஞ்சி பூண்டை தட்டிக்கணும். சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 தட்டி எடுத்துக்கணும். தேங்காயை வந்து அரைச்சிக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு, ஜீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் வறுத்து குழம்பு வச்சா வந்து வாசனையாக இருக்கும் ரொம்ப. இந்த மசாலா வறுக்கும் போதே வந்து நல்ல வாசமாக இருக்குது. இந்த சோம்பு பொரியிற அளவுக்கு இதை வறுத்துக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே சட்டியில் வந்து கொத்தமல்லியும் மிளகாத்தூளும் போட்டு வறுத்துடலாம். இதுவும் நல்லா வாசம் அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை இறக்கிடலாம். வறுபட்டுருச்சு. இது வந்து கொத்தமல்லி மிளகாத்தூள் வறுத்தது அம்மியில் அரைச்சி வச்சுருக்குறோம். வெங்காயத்தை 1-2 தட்டி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இது பட்டை, சோம்பு, கிராம்பு, மிளகு, ஜீரகம் அது வறுத்தது அரைச்சி வச்சுருக்குறோம். இது தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம். அம்மியில் அரைச்ச கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள், அதே மாதிரி மிளகு, ஜீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்குது. இது வந்து அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், தட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், இது வந்து அம்மி கழுவி வச்சிருக்கக்கூடிய தண்ணி. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கரைச்சிடலாம். இந்த மசாலா வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதோட நான் வந்து 1/2 கிலோ எலும்பு வாங்கி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு. இதை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கூட்டி விட்டு குக்கரில் வச்சுருங்க. எல்லா மசாலா ஒன்றா போட்டு இப்போ கூட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம். இது நல்லா வேகட்டும். எலும்பு வெந்ததுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தேங்காய் போட்டு இறக்கணும். நல்ல வாசனமாக இருக்குது. எலும்பு குழம்பு கொதிக்கும் போதே நல்ல வாசனை வாசனமாக இருக்குது. எலும்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு முதலே போட்டிங்கன்னா வந்து ரொம்ப கூலாக போயிடும். அதனால் வந்து எலும்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அரைச்சி வச்சுக்கூடிய தேங்காய் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே இறக்கிட்டு தாளிக்க வேண்டியது. தேங்காய் போட்டு ஒரு கொதிச்சோடனே இறக்கணும். ரொம்ப நேரம் இது கொதிக்கணுன்ட்டு இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ சோம்பு போட்டுடலாம். தாளிக்க பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். தாளித்து ஊற்றியாச்சு. இதில் வாசனை கொஞ்சமாக மல்லியில் போட்டுக்கலாம்.
எலும்பு குழம்பு சூப்பராக இருக்குது. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.